இனிய உளவாக இன்னாது கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு ஒரு திருக்குறள். டிவிகே தகாத வார்த்தைகள் கழகம். இந்த அரசியல் கட்சியுடைய தொண்டர்கள் அவசியம் படிக்க வேண்டிய ஒரு திருக்குறள். ஒரு நாளைக்கு எத்தனை கெட்ட வார்த்தைடா பேசுவீங்க? இவங்களை பற்றியோ இவங்க கட்சி பற்றியோ இல்லை இவங்க தலைவனை பற்றியோ யாராவது சின்னதாக ஒரு விமர்சனம் பண்ணிட்டா போதும் சோஷியல் மீடியாவில் ஆகச்சிறந்த கெட்ட வார்த்தைகள் அனல் தெரிக்கும் உங்கள் கமெண்ட் செக்ஷனில். அது என்ன மாதிரி வார்த்தைகள்? ஒரு ஆம்பளை இன்னொரு ஆம்பளை கிட்ட கூட பேச கூச்சப்படுற வார்த்தைகளை தான் ஆம்பளை பொம்பளை வித்தியாசமே இல்லாமல் யாரை வேணுனாலும் திட்டுறதுக்கே இவங்க பயன்படுத்துகிறாங்க. அதுவும் இன்னார் அன்னார்னு கிடையாது. யூடியூபர்ஸ்லேருந்து சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ்லேருந்து ஜேர்னலிஸ்ட்லேருந்து ப்ராமினன்ட் நியூஸ் ஆங்கர்ஸ்லேருந்து இன்றைக்கி சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் வரைக்கும் இவங்க தகாத வார்த்தைகள் பயன்படுத்தி திட்டாத ஆளே கிடையாது. இவங்க கிட்ட கெட்ட வார்த்தையில் திட்டு வாங்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டியவை இவங்களை பற்றியோ இவங்க தலைவனை பற்றியோ லேசாக ஒரு சின்ன விமர்சனம் சோஷியல் மீடியாவில் வைங்க. நீங்கள் எவ்வளவு டீசெண்டாக எவ்வளவு நாகரிகமாக விமர்சனம் பண்ணினாலும் அன்ஸ்பீக்கபிள் ஃபில்த்தி டர்ட்டி வேர்ட்ஸ் உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து குமியும். யாரோ ஒருத்தர் ரெண்டு பேரோட கமெண்ட் செக்ஷனில் தான் இப்படி வருது அப்படின்னா யாரோ 1-2 பேட் எலிமெண்ட்ஸ் அந்த கட்சியில் இருக்காங்கன்னு சொல்லி விட்டுடலாம். ஆனால் இவங்களை விமர்சனம் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் இதுதான் நிலைமை. சின்னவங்க பெரியவங்க ஆம்பளை பொம்பளை வித்தியாசமே கிடையாது. இவங்களை விமர்சனம் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் இதுதான் நிலைமை அப்படின்னா இவங்க ரொம்ப பிளான்டாக ஆர்கனைஸ்டாக ஒரு மாஃபியா மாதிரி ஒரு குரூப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அதுவும் இவங்க மேலிடத்துடைய ஆசீர்வாதத்தோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இவங்கெல்லாம் தங்களை தாங்களே வர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டாலும் சோஷியல் மீடியாவில் இவங்களுக்கு வச்சிருக்கிற பேர் வல்கர் வாரியர்ஸ். அத்தனை கெட்ட வார்த்தை. இவங்களுடைய ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி பராஜ் ஆஃப் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி திட்டுனா அந்த விமர்சனம் வைக்கிறவங்க பயப்படுவாங்க. எஸ்பெஷலி டீசெண்டாக இருக்கிறவங்க இனிமேல் இவங்களை பற்றியே பேச மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன் ரியாலிட்டி இவங்க ஆக்சுவலாக அசிங்கப்படுத்துறது அந்த விமர்சனம் பண்ணவங்களை இல்லை, இந்த கட்சியையும் அந்த கட்சியுடைய தலைவனுடைய இமேஜையும் தான் இவங்க அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்றதை இவங்களுக்கு யார் புரிய வைக்கிறது? இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு இவங்களுக்கு எங்கேருந்து தைரியம் வந்துச்சு? நாம தான் கொடுத்தோம். திரும்ப பேசினா அசிங்கம், சாக்கடையில் கல் விட்டு எரிஞ்சோம்னா அது நம்ம மேலே தான் தெரிக்கும். அதனால இது அசிங்கம்னு சொல்லி நம்ம கடந்து போகிறோம் தெரியுமா? அதுதான் இவங்களுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜாக போச்சு. எல்லாரையும் திட்ட ஆரம்பித்தாங்க. இவங்க தலைமையோ மேலிடமோ இவங்களை கண்டிக்கிறத விடுங்க, கண்டுக்க கூட இல்லை அப்படிங்கிறது இவங்களுக்கு இன்னும் அதிக தைரியத்தை கொடுத்துச்சு. ஸோ சாதாரண சாமானிய மக்களை திட்ட ஆரம்பித்ததுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவேட் ஆகி இன்றைக்கி சொசைட்டியில் புகழோட பெயரோட இருக்கக்கூடிய பெரிய மனுஷங்களையும் இவங்க திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் அவங்க தலைவரோட மனைவியை கூட அவங்க விட்டு வைக்கல. ஒரு கல்யாணத்துக்கு ஒரு நடிகையோடு போனது எப்படி அவருடைய பர்சனல் விஷயமோ அதே மாதிரி அவருடைய மனைவி அவருக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனதும் அவருடைய பர்சனல் விஷயம். இவங்களுக்கு அது தேவையில்லை. பட் they didn't spare her either. நேற்று வரைக்கும் அண்ணின்னு மரியாதையாக கூப்பிட்டுக்கிட்டு இருந்த ஒரு பெண்மணியை இன்றைக்கி காதில் கேட்க முடியாத அளவுக்கு தகாத வார்த்தைகளால் இஷ்டத்துக்கு சோஷியல் மீடியாவில் திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கும் பேசாமலே இருந்திருக்காரு அவங்களோட அந்த கண்ணிய தலைவர். ஸோ இப்போ நாங்கள் யாரை வேணாலும் திட்டலாம், தைரியம் வருமா இல்லையா? எதுவுமே சொல்லலைல்ல. ஸோ இப்போ கமெண்ட் செக்ஷனை தாண்டி நேரடியாக கேமரா முன்னாடியே வந்து கண்டதையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமார்லேருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வரைக்கும், நான் தமிழர் கட்சி தலைவர் சீமான்லேருந்து இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் வரைக்கும் ஒருத்தரை விடாமல் அத்தனை பேரையும் தகாத முறையில் வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அவனுங்க மயிரான ஓட்டே தேவையில்லைங்கிற நான். ஏன்னா ரஜினி ஃபேன்ஸோட ஓட்டே தேவையில்லைங்கிற நான். அந்த தற்கூரி ரஜினியோட ஃபேனாக இருந்தாக்க சத்தியமாக உன்னால் புரியாது. நான் சொல்கிறேன், ஓப்பனாகவே சொல்கிறேன், ரஜினி ஃபேன்ஸோட ஓட்டு தேவையில்லை எங்களுக்கு. ரஜினி ஃபேன்ஸு நீ ரஜினி ஆதரிக்கிற, நீ ரஜினி கிட்ட ஒழுங்காக இருந்தால் தான் நான் ஓட்டு போகிறோன்னா மயிரான ஓட்டே தேவையில்லை அப்படியே சொல்கிறேன். 45 வருஷமா தமிழ்நாட்டுடைய அசைக்க முடியாத சூப்பர் ஸ்டாரா ஒரு மாபெரும் நட்சத்திர அந்தஸ்தில் இருக்கிற இவ்வளோ பெரிய ஒரு மனிதரை இந்த மாதிரிலாம் பேசுகிற தைரியம் இவங்களுக்கு யார் கொடுத்தது? வேற யாரும் இல்லை, அவங்க கட்சியிலே இருக்கிற இன்னொரு தலைவர் தான். ஒரு பிரபலமான ஒரு தலைவராக ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். அரசியலுக்கு வந்து சிஸ்டத்தை மாற்றணும் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாமல் பார்த்துக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன ஆனார்? அவரு கடைசியில் ரெட் ஜெயின் பிக்சர்லயே நடிக்க போயிட்டார். இன்னும் இல்ல, அந்த சங்கீதாவுக்கு இப்பதான் நேரமே கிடைச்சிருக்கு. ஸ்டாலின் சங்கீதாவோட கரெக்ட் பண்ணி காசு கொடுத்துருப்பான். எலெக்ஷன் அன்னைக்கு வந்து நீ கரெக்டா டைவர்ஸ் வாங்க வந்துரு, நான் உங்க 2 பேருக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துறேன்னு ஸ்டாலின் தான் சொல்லியிருப்பான். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பப்ளிக் மேண்டேட்டில் வந்து உட்கார்ந்துருக்கிற ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டரை இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு இவங்களுக்கு யார் தைரியம் கொடுத்தது? மறுபடியும் அதே கட்சியில் இருக்கிற அதே இன்னொரு தலைவர் தான். ஒரு கழிவறை இல்லாத ஒரு கிராமத்தை உருவாக்கிய ஒரு முட்டாள் முதலமைச்சர். இதுக்கு மேல சொல்றதுக்கு கோபமான வார்த்தைகள் எனக்கு இல்ல. சீமான் வந்து பச்சை வந்தேனே, சீமான் வந்து பெரிய பச்சை வந்தி. அது எப்படின்னா இப்போ வந்து அண்ணனே காசு கொடுத்தா சீமான் வந்து அங்கே போவான், நாங்கள் காசு கொடுத்தா எந்த வருவோம். அந்த மாதிரி சீமானும் சீமான் தம்பியும். அதாவது சீமான் மதவுக்குள்ள வந்தாங்கன்னா வேற மாதிரி ஆகும். விஜயனை கண்ணை மட்டும் காமிச்சாங்கன்னா சீமான் வேற மாதிரி ஆயிடுவாப்புல. ஓப்பனாக சொல்கிறோம், அவ்வளோதான். உனக்கு வேட்டை அவன் பைத்தியக்காரனா.
ஆக்சுவலாக இந்த லூசு முண்டை ஜூலியை பற்றி நான் பேசவே கூடாதுன்னு தான் இருந்தேன். பிகாஸ் வந்து எதுக்கு இதெல்லாம் ஒரு வர்த்தே இல்லாத ஒரு பர்சன் எத்தனை வாட்டி சொன்னாலும் அந்த முண்டைக்கு புரிய போகிறதில்ல. புடுங்க போயிட்டீங்க ஜூலி, நீங்கள் எங்கே புடுங்க போனீங்க? ரெட் அண்ட் பிளாக்கை அடித்து நொறுக்குறான், ஸ்குவாடே க்ளோஸ் பண்ணுறாங்க. அடுத்து அவங்க ஃபேமிலியாக இருக்க மாட்டாங்க. ஃபேமிலிக்கு இந்த அடுத்த வருஷம் என் மயம் இங்கே துணை முதலமைச்சர் இந்த இதுக்கெலாம் இங்கே வேலை இல்லை. அடி நாங்கள் தான் இங்கே. நீங்கள் விஜய் நான் தொட்டு பாருங்க, தமிழ்நாடே கொந்தளிக்கும், போலீஸ் ஸ்டேஷனே பிளாஸ்ட் ஆகிடும். நீ விஜய் நான் வீட்டுக்குள்ள மட்டும் இறங்கி பாறான், தமிழ்நாடே பிளாஸ்ட், ஒன்றுமே பண்ண முடியாது. நீ தொட்டு மட்டும் பாறான், எல்லா ரசிகர்களும் போலீஸ் ஸ்டேஷனே இருக்காது, அழுகிற விட்டுரும், ஒன்றுமே பண்ண முடியாது. போலீஸ் ஸ்டேஷனை பிளாஸ்ட் பண்ணுற மூஞ்சியை பார்த்தீங்களா? யார் கொடுக்குற தைரியத்தில் நடக்குது இதெல்லாம்? இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, பேசினா விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும்னு அவங்க கட்சியோ கட்சி மேலிடமோ தலைமையோ தலைவனோ யாரோ ஒருத்தர் வார்ன் பண்ணியிருக்கணுமா இல்லையா இவங்கள? அப்போ என்ன மாதிரி எக்ஸாம்பிள் செட் பண்ணிட்டு இருக்கீங்க நாளைய ஜென்ரேஷனுக்கு? சரி, கட்சியை விடுங்க, ஒரு 1% அரசியல் நாகரிகம் கூட இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற கூட்டம் தான் அது. இல்லைனா பதவியில் இருக்கிற ஒரு சீஃப் மினிஸ்டர் அந்த பதவிக்கு கூட மரியாதை இல்லாமல் இப்படிலாம் பேச மாட்டீங்க. ஃபைன், கட்சியை விட்டுருவோம். இவங்களுக்கு ஆதரவு கொடுக்குற பொதுமக்களாவது யோசிக்க மாட்டீங்க? யாருக்கு ஆதரவு கொடுக்குறோம்னு தெரிய வேண்டாம் உங்களுக்கு? அதாவது இவங்க என்னன்னே சரியாக தெரியாமல் ஒரு ஆர்வத்தில் இவங்களுக்கு பொதுமக்களில் சில பேர் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தளபதி விஜய் தான் ப்ரோ. நானும் டிவிக்கு தான் ஓட்டு போடலான்னு இருக்கேன். டிவிக்கே தான் ப்ரோ. எங்களோட தாவேக்காக தான். நான் டிவிக்கேவா? ஆமா, என்னோட ஆதரவு தளபதி விஜய்க்கு தான். தளபதி விஜய் அவர்கள் 2026 எலெக்ஷனில் கண்டிப்பாக வந்து டிவிக்கே வந்து வின் பண்ணணும் நம்பிக்கை இருக்குது. டிவி எல்லாருக்கும் தெரியும், டிவிக்கு தான் சப்போர்ட்டு. டிவிக்கு விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தளபதி தான். டிவிக்கு விஜய் ஜெயிச்சா நல்லா இருக்கும். விஜய் வந்தால் நல்லா இருக்கும். கண்டிப்பா விஜய் தான். டிவிக்கே தான். அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்ல, எப்படி பண்றாங்கன்னு பார்க்கலாம். உங்கள் ஓட்டு உங்கள் சுதந்திரம், அதில் யாரும் தலையிட போகிறதில்ல. ஆனால் கொஞ்சம் பொறுப்போட யோசித்து செயல்படுங்கன்னு தான் நான் கேட்குறேன். எந்த மாதிரி ஒரு கூட்டத்தை கொண்டு வந்து உட்கார வைக்க போகிறீங்க? உங்களுக்கு மாற்றம் தேவைன்னா தாராளமாக தேடுங்க. ஆனால் அந்த மாற்றத்தை எங்கே போய் தேடுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். இதுதான் நீங்கள் மாற்றம் தேடுற இடமா? நீங்கள் தேடுற அந்த மாற்றத்தை கொஞ்சம் உத்து பாருங்க. பாத்தீங்கன்னா பாடுங்களா என்ன நினைச்சுருக்கீங்க? மொத்த விஜய் ரசிகர்கள் சேர்ந்தானே ஒரு ஏடிஎம்கேல ஒருத்தன் உயிரோட இருக்க மாட்டீங்க. மரியாதையா போனா போச்சுன்னு விட்டு வச்சிருக்கிறோம். இப்ப கூட பண்றது பேட்டர் இல்ல, வந்து நேரா அறுத்து போட்டு போயிருவேன். என்ன பேரு கட்டுறோம்? தளபதி ரசிகர்கள் இப்படி பண்ணிட்டாங்கன்னு தளபதிக்கு பேரு கட்டுறோம் தான் அடங்கி போறோம். இல்லைன்னா உசுரோட இருக்க மாட்டீங்க. உங்க உசுறு எல்லாம் இப்ப தளபதி கையில இருக்குது. நான் வந்து விஜயின் தொண்டன், நான் ரசிகல் கொஞ்சம் கிடையாது. டிஜிபி இல்லை, டிஐஜி பேசினாலும் சரி, தமிழ்நாடு காவல்துறை அதை கையில் வச்சிருக்க மு க ஸ்டாலின் பேசினாலும் சரி, ஆட்சி சொன்னா மூஞ்சி கிஞ்சிரும். விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு சோர்ல விஷம்தான். பார்த்தீங்களா மாற்றம்? இந்த மாற்றத்துக்கு நீங்கள் கொடுக்க போகிற வேலை என்னன்னு தெரியுமா? ஆட்சி பொறுப்பில் இல்லாத போது, அதிகாரத்தில் இல்லாத போது, வேண்டாம் ஒரு எதிர்கட்சியாக கூட இல்லாத போது கையை வெட்டுவேன், காலை வெட்டுவேன், ஆளை தூக்குவேன், சோத்தில் விஷம் வைப்பேன், போலீஸ் ஸ்டேஷனை பிளாஸ்ட் பண்ணுவேன்னு பேசிட்டு தெரியுதுங்க. இவங்க பேசுகிற எதையுமே இவங்க தலைவனோ தலைமையோ கண்டிச்சதாவோ கண்டுக்கிட்டதாவோ தெரியல. நாளைக்கு ஆட்சி பொறுப்பையும் அதிகாரத்தையும் கொண்டு வந்து இவங்க கையில் கொடுத்து உட்கார வச்சிங்கன்னா இப்போ இவன் சொன்னதை பூரா செய்ய ஆரம்பிப்பான். பரவாயில்லையா? அன்னைக்கும் இவனோட தலைமையோ தலைவனோ யாரும் வந்து இவனை கண்டிக்க மாட்டாங்க. இவன் வச்சது சட்டமாக இருக்கும் தமிழ்நாட்டில். போதுமா அந்த மாற்றம்? எங்களை விடுங்க. நாளைக்கு நீங்கள் இவங்களை ஓட்டு போட்டு உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கே இவங்களுடைய ஆட்சியிலே ஏதாவது ஒரு சின்ன அதிருப்தி ஏற்பட்டாலும் வாயை திறந்து உரக்க குரல் கொடுத்து சொல்ல முடியுமா உங்களால்? சோஷியல் மீடியாவில் வந்து பப்ளிக்காக ஒரு விமர்சனம் வைக்க முடியுமா? வச்சுட்டு நிம்மதியாக இருந்துட முடியுமா? யோசிச்சு பாருங்கள். ஆட்சியிலேயே இல்லாத போது விமர்சனம் வைக்கிறவங்கள இவ்வளோ அசிங்கமாக திட்டுறாங்க, கேவலமாக பிஹேவ் பண்ணுறாங்க. நாளைக்கு அவங்க கையில் ஆட்சி இருக்கும்போது விமர்சனம் பண்ணிங்கன்னா பண்ணுறவங்களுடைய நிலைமை என்ன? நேற்று ஏடிஎம்கேல அதிருப்தின்னு சொல்லி டிஎம்கே கொண்டு வந்து உட்கார வச்சிங்க. இன்றைக்கி டிஎம்கேல அதிருப்தின்னு சொல்லி ஒரு மாற்றம் வேணும்ன்றீங்க. ஆனால் இதையெல்லாம் சொல்லிவிட்டு நேற்றும் சரி இன்றைக்கும் சரி நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க. உங்களை யாரும் எதுவும் பண்ணிடல, உங்களை யாரும் எதுவும் திட்டிடல. ஆனால் நாளைக்கு இதே மாதிரி இவங்களுடைய ஆட்சியில் அதிருப்தின்னு சொல்லி இப்படி ஓப்பனாக மீடியாவில் வந்து உங்களால் பேச முடியுமா? பேசினா உங்கள் நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்கள். அடிப்படை விமர்சனத்தை கூட ஏற்றுக்க முடியாத ஒரு கூட்டம் அது. புரியுது உங்களுக்கு? இவங்க செய்கிற இந்த அசிங்கத்தெல்லாம் இன்றைக்கும் இவங்க தலைவன் கண்டுக்கல, நாளைக்கும் கண்டுக்க போகிறதில்ல. ஆனால் இன்றைக்கும் நாளைக்கும் நமக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது தெரியுமா? இன்றைக்கி இந்த ரவுடிசத்தை இவன் பயம் இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கான், நாளைக்கு தைரியத்தோடு பண்ணுவான். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இன்றைக்கி நான் இதை செஞ்சால் என் தலைவன் என்னை கண்டுக்க மாட்டான் அப்படின்றது பயமின்மை. நாளைக்கு நான் எதை செஞ்சாலும் யாருமே கண்டுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு தைரியம் வரும் பாருங்கள். அது எவ்வளோ ஆபத்தானது தெரியுமா? யூபி பீகாரோட மோசமாக போவோம்.
எங்கேயோ 4 கிரைம் நடந்ததுக்கு மாற்றம் வேணும்னு குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கோமே, நாளைக்கு கண்ட இடத்துல கண்டதும் நடக்கும். குரல் கூட கொடுக்க முடியாது நம்மளால். இன்றைக்கி அட்லீஸ்ட் ஒரு தப்பு நடந்தால் மினிமம் 24 hours to 72 hours 95% கேசஸில் தப்பு பண்ணவங்கள பிடிக்கிறாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க, கேஸ் நடத்துகிறாங்க, தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க. நாளைக்கு ஒரு அரெஸ்ட் கூட இருக்குமான்றது எனக்கு தெரியல. ஏன்னா இன்றைக்கே இவங்க பண்ணுற அராஜகத்தை தட்டி கேட்காத தலைவன் நாளைக்கு எப்படி கண்டுக்க போகிறாரு? கவலைப்படாதீங்க, 60 நாள் எஃப்ஐஆர் திருப்பி டெலீட் பண்ணிடலாம் நம்ம கவர்மெண்ட் வந்த உடனே. இவங்க தான் பெண்களுக்கு எதிராக நடக்கிற கிரைம்லேருந்து உங்களை காப்பாற்ற போகிறாங்களா? முதல்ல இவங்க தொண்டர்களுடைய கமெண்ட் செக்ஷன்லேருந்து மக்களை காப்பாற்ற சொல்லுங்கள், அப்புறம் கிரைம்லேருந்து காப்பாற்றலாம். விமர்சனம் வைக்கிற பொதுமக்களை தப்பாக பேசாதீங்கன்னு சொன்னால் உடனே ஆளுங்கட்சியில் அவர் பேசினார், எதிர்கட்சியில் இவர் பேசினாருன்னு முட்டு கொடுத்துட்டு வராதிங்க. தரக்குறைவாக ஒருத்தரை பற்றி யார் பேசினாலுமே தப்பு தான். ஆனால் அவங்கெல்லாம் சரியில்லை, நாங்கள் தான் மாற்றத்தை கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு தானே நீங்கள் வந்திருக்கீங்க. அப்புறம் நீங்களும் அதையே பேசிட்டு அப்புறம் அவங்களும் பேசுகிறாங்களேன்னு சொன்னால் அதுக்கு அவங்களே இருந்துக்கலாமே. நீங்கள் எதுக்கு? அவங்களாவது அட்லீஸ்ட் என்னைக்கோ ஒரு நாள் யாராவது ஒருத்தர் 2 பேர் பேசியிருப்பாங்க அந்த கட்சியிலலாம். இங்கே ஒரு கூட்டமே சேர்ந்து சாக்கடைக்கு நிகரால பேசிக்கிட்டு இருக்கீங்க. சோஷியல் மீடியா ஆங்கர்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ், உங்ககிட்டலாம் நான் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் வைக்கிறேன். நீங்கள் ரொம்ப நாகரிகத்தோட சில விமர்சனங்கள் வைக்கும்போது இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகள், டர்ட்டி ஒப்சீனிட்டிஸ் இதெல்லாம் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் இவங்க பதிவு பண்ணாங்கன்னா தயவு செய்து உடனே லெட்ஸ் எக்ஸ்போஸ் தம் டுகெதர். இவங்கள முக்கால்வாசி பேர் பேர், ஃபோட்டோ, அந்த கட்சி கொடியெல்லாம் போட்டு தான் இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகளை திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இவங்களை நம்ம அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உடனடியாக எக்ஸ்போஸ் பண்ணுவோம் இனிமேலேருந்து. இதை நம்ம கடந்து போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறதுனால உடனே இவங்க திருந்திடுவாங்க, இல்லை அவங்க தலைவர் இவங்களை கண்டிச்சிருவார், அப்படிலாம் இல்லை. பொது ஜனங்களுக்கு தெரியணும் இவங்க யாருன்றது. அதாவது இவங்களுடைய கட்சியிலையும் இல்லாமல் தொண்டர்களாக கூட இல்லாமல் ஏதோ ஒரு மாற்றம் வரும்ன்ற ஒரு நினைப்பில் பாவம் இன்னசென்ட் பொதுமக்கள் இவங்களுக்கு ஓட்டு போடலான்னு பொதுமக்களில் சில பேர் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இது என்ன மாதிரியான கூட்டம்ன்றது தெரியணும். நான் பொதுவாக இவ்வளோ கடுமையாக பேச மாட்டேன், பட் பொதுமக்கள் போகிறவங்க வரவங்கன்னு எல்லாரையும் திட்டினீங்க, கடந்து போகணும். பத்திரிகைக்காரங்கள்லேருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வரைக்கும் தவறாக பேசினீங்க, அப்பவும் கடந்து போனோம். ஆனால் ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டரை பார்த்து முட்டாள் முதல்வர்னு சொல்கிற உரிமையும் தைரியத்தையும் உங்களுக்கு யாருங்க கொடுத்தது? நீங்கள் ஒரு பொறுப்பில் இருக்கீங்க உங்கள் கட்சியில். நீங்கள் பேசுகிறத பார்த்து உங்கள் கட்சியில் அடிமட்டத்தில் இருக்கிற கண்ட துக்கிரியும் தற்குறியும் இன்றைக்கி பேசுது. யாரை பற்றி பேசுகிறீங்க? அவர் எந்த கட்சியாக வேணா இருக்கட்டும், இன்றைக்கி அவர் ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டர். அவருடைய அரசியல் அனுபவம் உங்கள் வயசை விட ஜாஸ்தி, ஞாபகம் வச்சுக்கோங்க. புதுசாக வந்திருக்கிற இந்த கட்சியை ஆதரிக்கக்கூடிய தட் செக்ஷன் ஆஃப் தி பொதுமக்களுக்கு நான் ஒரு பணிவான வேண்டுகோள் வைக்கிறேன். ஏதோ ஒரு சினிமா மோகத்தில் இல்லை ஏதோ ஒரு சேஞ்ச் வரும்னு நினச்சிக்கிட்டு யாருக்கு ஓட்டு போடுறோம்னு தெரியாமல் எங்களோட சேர்த்து உங்களையும் நீங்களே மொத்தமாக இழுத்துக்கிட்டு போய் மொத்த தமிழ்நாட்டையும் ஒரு புதக்குழியில் தயவு செய்து நம்ம தள்ளிட வேண்டாம். உங்களுக்கு மாற்றம் தேவைன்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக தேடுங்க இந்த மாற்றத்தை. ஆனால் நீங்கள் தேடுறது மாற்றமா நாற்றமா அப்படிங்கிறத தெரிஞ்சு தேடுங்க. இட்ஸ் விதவுட் மேக்கப் வித் விஸ்வா.